பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வேதத்திலிருந்து பல்வேறு காரியங்களை நம்ம எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி வேதத்தை வாசித்து தியானிப்பது ஒரு பெரிய கிருபை இல்லையா? வேதத்தை தியானிக்கிறதுனால், ஆராய்ந்து பார்க்கறதுனால் நற்குணசாலிகள் ஆகிறார்கள் என்று சொன்னது போல, நிச்சயமாக நம்முடைய கேரக்டர்ஸ்ல, நம்முடைய நடவடிக்கைகள்ல, நம்முடைய பேச்சுல ஆண்டவர் மாற்றங்களை கொடுத்து வருகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு புதிய தலைப்புல வேதத்தை தியானிக்கும்படி கர்த்தர் நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மோடு கூட பேசுவார். அதற்கு முன்பாக நம்ம எல்லாம் கூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய மகத்துவமுள்ள வசனங்களை, ஆண்டவரே அந்த எடுபடாத நல்ல பங்கு என்று குறிப்பிடப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் வேதத்திலிருந்து பல்வேறு தலைப்புகள்ல நம்ம வேதத்தை தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நம்ம நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சாப்டர் வைஸ், அதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம பைபிள் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ சாப்டர் வைஸ் பைபிள் ஸ்டடி பண்ண போறோம். ஸோ எந்த சாப்டரை நம்ம தியானிக்கலாம்? நாகும் 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை தியானிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு சாப்டர்லேருந்து எப்படியெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணலாம், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மோடு கூட பேசுவார் என்பதை அறிந்து கொண்டு குறித்து வைத்து அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி நம்ம நாகும் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். எல்லாரும் எங்களோடு கூட நாகும் 1 அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன் பென்னு, நோட்புக், டைரி, அப்புறம் வாட்டர் பாட்டில், பைபிள் எல்லாமே வச்சிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம தியானம் பண்ணும்போது தியானிக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த பகுதியை நம்ம முழுமையாக வாசிக்கணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம வீடுகள்ல அப்புறமா வாசித்து கொள்ளலாம். ஆமே. இப்போ நாகும் 1ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு முறை அந்த சாப்டரை படிக்கணும். திரும்ப இன்னொரு முறை நம்ம படிக்கும் போதே இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஓரளவு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு இந்த நாகும் 1 சாப்டரை நம்ம படிக்கும்போது அதில் ஒரு காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய கேரக்டர்ஸ், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதை நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். இதுல நிறைய காரியங்கள் இருக்கு. 1 by 1 நம்ம பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவரை பற்றி அறியதான், அவரை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய மகத்துவங்கள் புரியும். அவர் எப்படிப்பட்டவர் என்பது அறிந்து கொள்வோம். அது நிமித்தம் ஆசீர்வாதம் கிடைக்கும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னே தெரியாததுனால்தான் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அந்த 2ஆம் வசனத்துல முதல் பகுதியை பார்க்கும் பொழுது கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். என்னடா முதல்லையே எரிச்சல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நான் எரிச்சல் உள்ள தேவன், என் மகிமையை நான் எதற்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமே. அப்ப எப்பொழுது ஆண்டவர் எரிச்சல் அடைவார் என்று சொல்லும் பொழுது சும்மா எரிச்சல் அடைவாரா? இல்லையே. அப்போ எப்பொழுது அவர் எரிச்சல் அடைவார்னா, விக்கிரகங்களை சேவிக்கும் பொழுது, நமஸ்கரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் எரிச்சலுள்ள தேவனாக இருப்பேன். அப்போ விக்கிரகங்கள் என்று சொல்லும் பொழுது லிட்ரலாகவும் விக்கிரகங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைனே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுக்கு விருப்பமில்லாத பொருளாசை, உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது, இது எல்லாமே தேவனுக்கு பிடிக்காத காரியம். அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. இதை நம்ம செய்யும் பொழுதுதான், அதை நம் நாடும் பொழுதுதான் ஆண்டவருக்கு எரிச்சல் வருகிறது. ஆமேன். விக்கிரகங்கள் சொல்லும் பொழுது பொருளாசை ஒரு பக்கம், விக்கிரகங்களே ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிற மனிதர்களுக்கோ வேலைகளுக்கோ கொடுக்கறதும் ஒரு விக்கிரக ஆராதனையாய் மாறுகிறது நம்ம வாழ்க்கையில. சோ அதையும் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவரையே நம்ம ஆராதிக்கணும், அவருக்கே முதல் இடம் கொடுக்கணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இதை நம்ம மீறும் பொழுது அவருக்கு எரிச்சல் வருது ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நம்ம தான் ஆண்டவரை எரிச்சல் படுத்துகிறோம். இன்னொரு வசனம், ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1 ராஜாக்கள் 14:22. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். இங்க பார்க்கிறோம், எரிச்சல் ஊட்டுவதற்கு இன்னொரு காரணம் தங்களுடைய பொல்லாத பாவங்களினால, பொல்லாத காரியங்களினால. ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ பொல்லாத காரியங்களெல்லாம் செய்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்தவராக இருந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அவருக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி நிறைய பாவங்களை செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. அப்போ நம்ம இனி நம்ம தேவையில்லாத பாவங்களை செய்யக்கூடாது, ஆண்டவரே உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிற பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்ததாக பார்க்கிறோம், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். லூக்கால ஒரு அருமையான வசனம் இருக்கு. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்துல அவர் பொறுமையா இல்லாம அவங்களுக்கு சீக்கிரத்துல நீதியை சரி கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன். ஒரு நாளும் நமக்கான நீதி தராமல் விடவே மாட்டார். எந்தெந்த சூழ்நிலையில நீங்க நீதி இல்லாமல் இருக்கிறீங்க, மனுஷரால அந்த நீதி கிடைக்கல அப்படின்னு வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல ஆண்டவர் நீதியை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1:24. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவரும் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, போகோ, நான் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். அப்போ ஒரு பக்கம் நமக்கும் நீதியை சரி கட்டுவார், இன்னொரு பக்கம் பகைஞருக்கும் நீதியை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உண்மையாகவே ஆண்டவர் ஒரு மகத்துவமுள்ள தேவன். அவர் நமக்காக நீதியை சரி கட்டுகிறவர் மாத்திரமல்ல, பகைஞர் செய்கிற காரியங்களுக்கும் அவர் மனதில் வைத்து அதை நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இது தாவீது சவுலை பார்த்து சொன்னது. தாவீதை சவுல் கொலை செய்யும்படி தொடர்ந்து அவன் துரத்தி கொண்டே வந்தான். தாவீது நினைச்சிருந்தா சவுலை ஈஸியாக கொலை செய்திருக்க முடியும், மேற்கொண்டிருக்க முடியும். ஆனாலும் தாவீது அப்படி செய்யல. அவர் ஆண்டவருக்காக காத்திருந்தார். ஆண்டவர் எனக்காக நீதியை சரி கட்டுவார், ஆண்டவர் செய்யும் போது அது பர்ஃபெக்டா இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். நம்மளால செய்ய முடிஞ்சது கம்மியா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்காக செய்யும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் கணக்குல வைத்து அவர் கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு கரெக்டா இருக்கும் இல்லையா? அதனாலதான் தாவீது சொல்கிறார், நான் உன் மேல கை போட மாட்டேன். இன்றைக்கும் நம்ம அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நமக்கு விரோதமாக பழி சொல்லலாம், பொய் நாவுகள் எழும்பலாம், நமக்கு விரோதமாக குற்றம் சுமத்தலாம், நமக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களை பல்வேறு கண்ணிகளை மனிதர்கள் வைக்கலாம். ஆனாலும் நீங்க செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்து, ஆண்டவர் எனக்காக சரி கட்டுவார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் எனக்காக நீதி செய்வார் என்று சொல்லி நாம் சும்மா இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நாமவே காத்திருக்காமல் நாமவே பழி வாங்கினால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் இப்போ தொடர்ந்து பார்க்கும் பொழுது சவுல் மேலே தாவீது கை போடலை. ஆனால் அதே வேளையில் கடைசியில் அந்த 1 சாமுவேல் கடைசி அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே சவுலை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் 2 சாமுவேலுக்கு வரும் பொழுது கிபியோனியர் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்ததுனால, கிபியோனியரை சவுல் அழித்து போட்டதுனால
தாவீது நாட்கள்ல இஸ்ரவேலருடைய நாட்டுல ஓயாத பஞ்சம் வந்துச்சு. அப்ப அந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுடைய குடும்பத்திற்காக அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் உடனே அந்த சவுலின் குடும்பத்தை அழித்து போடும்படி அவர் கட்டளையிட்டார். அந்த 7 பேர் மிச்சம் இருந்தாங்க, மீதி இருந்தாங்க, அவங்க 7 பேரையும் தூக்கி போட்ட உடனே அந்த பஞ்சம் மாறியது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்காக சரி கட்டுவார், நம்ம சரி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் நீதி செய்து சவுலின் குடும்பத்தை அழித்து போட்டு ராஜாவாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீது ராஜாவாகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு வேதனைப்படுத்தினாலும் அநீதி செஞ்சாலும் கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக அவர் நீதியை சரி கட்டுவார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவர் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் கோபம் உள்ளவரா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அநேக நேரங்கள்ல அவர் கோபம் உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவருக்கு கோபம் வரும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். எண்ணாகமத்துல நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமம் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. 10ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. இங்க பார்க்கிறோம், அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம், அழுத பொழுது கர்த்தருடைய கோபம். இது என்னன்னா, முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை அப்படி சொல்லி அவர்கள் ரொம்ப வேதனையோடு முறையிடும் பொழுது, அது வரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ அழகா நடத்தினார். அந்த பாதையெல்லாம் நினைக்காம ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு ஆசை வந்த உடனே முறுமுறுக்கிறாங்க, அழுறாங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் மிகுதியில ஆண்டவர் அவர்களை அழித்து விடுவேன் என்றே சொல்லுகிறார். ஆனா ஒரு மோசை இருந்ததுனாலதான் கெஞ்சி பிரார்த்தித்து அந்த அழிவி நின்று அவர்களை விடுதலையாக்கினார். அப்போ ஆண்டவருக்கு எப்போ கோபம் வரும்னா, நம்ம முறுமுறுக்கும் பொழுது, அது இல்லை இது இல்லைன்னு முறுமுறுக்கும் பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தரை துதிக்கணும். அப்பா, இதுவரைக்கும் நடத்துனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று நம்ம பார்க்கிறோம். எதனால அப்படின்னு பார்க்கும் பொழுது, மோசேக்கு விரோதமாக அவருடைய சகோதரியும் சகோதரனும் பேசும் பொழுது, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பா இருக்கிறது. அது அவருக்கு கோபம் ஊட்டுகிறதா இருக்கிறது. நம்ம எதை ஃபார்வர்ட் பண்ணுகிறோம், எதை யூடியூப்ல பார்க்கிறோம், ஷேர் பண்ணுகிறோம் என்பதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். பல விதங்கள்ல நம்ம அவரை கோபப்படுத்தினாலும் வேதத்துல ஒரு அருமையான வசனம் உண்டு. ஏசாயா 54:8 வசனம் வாசிக்கலாமா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புனால, சின்ன சின்ன முறுமுறுப்புனால, மற்றவங்களுக்கு விரோதமா பேசுறதுனால ஆண்டவருக்கு கோபம் வருகிறது உண்மைதான், கடும் கோபம் வருது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொஞ்ச காலத்துல கர்த்தர் அந்த கோபத்தை நீக்கி போட்டுருவார். நீடிய கிருபையோடு கூட, நித்திய கிருபையோடு கூட கர்த்தர் நமக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பொல்லாத சில காரியங்களினால கர்த்தர் கோபப்பட்டுட்டாரே, முகத்தை மறைச்சிட்டாரே, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரே என்று நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய எல்லா தவறுகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செஞ்சிருங்க. நிச்சயமாகவே சீக்கிரமாக கர்த்தர் இறங்குவார். எல்லா கோபத்தையும் விட்டு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதே 2ஆம் வசனத்துல உக்கிர கோபம் உள்ளவர் என்று நம்ம வாசிக்கிறோம்.
அதே போல இன்னொரு காரியம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விஷயத்துல ஒருவேளை ஆண்டவர் என்ன இவ்வளவு பொறுமையா இருக்கிறார் என்று நம்ம யோசிக்கும் பொழுது ஒன்றை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே நீதி உள்ளவர். அவர் நீதியை சரி கட்டுவார். அவர் கோபத்தை வைத்து வைத்து நீடிய பொறுமையா இருந்து அதை சரி கட்டுகிற தேவனா இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நாகும் 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். இந்த இடத்துல நம்ம 2 கேரக்டர் பார்க்குறோம். ஒன்று, நீடிய சாந்தம் உள்ளவர். நீ ஏற்கனவே சொன்னது போல பகைஞருக்கு நீதி சரி கட்டுவதற்கும் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்யும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படியும் அவர் நீடிய பொறுமை உடையவராக இருக்கிறார், நீடிய சாந்தம் உடையவராக இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல பார்க்கலாம். நெகேமியா 9:17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்தில் நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர பாவம் செஞ்சாங்க, அவரை கோபப்படுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க. ஒரு கட்டத்துல தனக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாங்க திரும்ப எகிப்துக்கு போவோம்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவராயிருந்து, பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களை கைவிடவே இல்லை. ஆமென். இன்னைக்கு நம்மளும் வனாந்திர பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது பல நேரங்கள்ல கோபப்படலாம், ஆண்டவரை முறுமுறுக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார், நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். நினிவே என்னும் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகின போது கூட ஆண்டவர் அந்த நினிவே பட்டணத்தையே அழிக்கணும் என்று யோசித்தார். ஆனாலும் நினிவே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபித்து ஆண்டவரிடத்துல திரும்பும் பொழுது அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு பொறுமையாய் சாந்தமாய் அவருடைய மனதில் இருந்த அந்த காரியத்தை மாற்றிக்கொண்ட தேவன். அது மாத்திரமல்ல, சிலுவையில் கூட பார்க்கும் பொழுது எவ்வளவோ அவரை துப்பினார்கள், கொட்டினார்கள், அப்புறம் நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவரோ நீடிய சாந்தமுள்ளவராக இருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லலை. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு மாடலாக கர்த்தர் கொடுக்குறார். ஒரு பக்கம் அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறான்னு திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. அதே வேளையில் அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ளணும். மோசேயை குறித்து அவரும் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஃபாலோ பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதே வசனத்தில் நம்ம இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம், கர்த்தர் மிகுந்த வல்லமை உடையவர். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை பெரியது, மிகுந்த வல்லமை. மரியாள் சொல்லும் பொழுது வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லுகிறாள். அது என்ன பெரிய மகிமையான காரியம் என்றால், அவளுடைய வாழ்க்கையில் அவள் திருமணம் ஆகலை, கன்னி, ஆனால் கர்ப்பவதியானால் இயேசு கிறிஸ்துவையே பெற்றெடுத்தாள். இந்த உலகத்துக்கு இரட்சகரான இயேசுவை அவள் பெற்றெடுத்தாள். அப்போ அது முடியாத காரியமாக இருந்தாலும் உலகத்தின் நியமத்தின்படி, இயற்கையின்படி, மருத்துவத்தின்படி முடியாது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தது கர்த்தருடைய வல்லமையினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏதாவது காரியங்கள் முடியாதவைகள், கூடாதவைகள் அப்படி இருந்தாலும், ஒருவேளை தடையாய் இருந்தாலும், நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அவர் வல்லமை உடையவர். அவர் மேல ஒரு அளவற்ற வல்லமை இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறது. அதனால அவர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது என்று பைபிள்ல பார்க்கிறோம். ஸோ ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது எதற்காக? வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வல்லமையான காரியங்களை செய்வதற்காக. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில
ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலின் ஓரத்தை நான் தொட்டாலாகிலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அவங்க தொட்டாங்க. அப்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே சொல்றாரு, என்னை தொட்டது யார் அப்படின்ட்டு. அதோடைய விளைவு, அந்த வல்லமையின் விளைவு 12 வருஷ பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொண்டு வந்தது. ஆண்டவர் எங்கெல்லாம் தொட்டாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. மரித்த லாசருவே ஒரு உயிரோடு எழுப்பினார் அப்படின்னா அவர் எவ்வளவு வல்லமை உடையவர். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் வல்லமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு நாளும் அவருடைய வல்லமையை நீங்க மட்டுப்படுத்தாதீங்க. இதெல்லாம் அவரால் முடியாது, இதெல்லாம் எனக்கு செய்ய மாட்டார்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அந்த 3ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இந்த வசனம் ஒரு வித்தியாசமான ஒரு வசனமா இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. சுழல் காற்று பெருங்காற்று அப்படின்னோடனே ஐயோ போராட்டம், ஐயோ பிரச்சனை, ஆபத்து, கலக்கங்கள், போராட்டங்கள், நெருக்கம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இதுல அழகாக போட்டிருக்கிறது, அவரோட வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இது நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், சுழல் காற்று பெருங்காற்று வரும் பொழுது இருக்கிற தேவையற்ற குப்பைகளை, தேவையற்ற காரியங்களை அடித்து சென்றுவிடும் இல்லையா? அதே போல கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் என்று பார்க்கும் பொழுது, அந்த சுழல் காற்று பெருங்காற்று போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அது தேவையற்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்றி விட்டு ஆண்டவருடைய வழி எது என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டுகிறதா இருக்கும். தேவையற்ற காரியங்களை அகற்றி விட்டு ஆண்டவருடைய வழி எது என்பதை அறிந்து கொள்ள நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஆமென். உதாரணமா பார்த்தா, செங்கடல் பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பார்வோன் சேனை வந்த பொழுது அந்த நேரத்துல எப்படி போறதுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருந்த நேரத்துல ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணினார். அந்த காற்று அப்படியே வீசி அடிச்சு சுழட்டி அந்த கடலை 2ஆகவே பிளந்து விட்டது. அதுதான் நம்ம அடுத்த வசனத்துல கூட பார்க்கிறோம். அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். அப்போ அந்த காற்றை அனுப்பி கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், என்ன செய்யன்னு தெரியலையே, எந்த வழியில போகன்னு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய வழி அந்த பிரச்சனையில தான் இருக்கு. அந்த பிரச்சனை நடுவில் தான் கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்துவார், உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார், ஒரு பாதையை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். ஸோ ரொம்ப போராட்டம்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு வழியை திறப்பார். அடுத்ததாக ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதிலிருந்து பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் எல்லாம் உடைந்து கரைந்து மறைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்கள் என்று சொல்லும் பொழுதே நமக்கு தெரியும் அது மலை போல ஒரு பிரச்சனை, அல்லது நமக்கு வழி கிடைக்காமல் தடையாய் நிற்கிற பிரச்சனையாய் இருக்கலாம். எவ்வளவு பெரிய பர்வதமாய் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துல அவர் வந்தால் அந்த பர்வதங்கள் மறைந்து போயிரும். இதைதான் சங்கீதம் 97 5ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாமா? கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஸோ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதத்தையே மெழுகு போல உருக பண்ணுவது, உருக பண்ண வல்லமை உடையது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பர்வதம் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் உருக பண்ணும்படி நீங்கள் இறங்கி வாங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் தான் அந்த பர்வதத்தை உடைத்து நொறுக்கி போடும். அது மாத்திரமல்ல, யோபுல ஒரு அருமையான வசனம், 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சடுதியாய் பர்வதங்களை பேர்க்கிறார். அப்படி ஒரு நிமிஷத்துல, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பர்வதங்களை அவர் பெயர்த்து போடுகிறார். ஸோ நீங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை நினைக்காதீங்க. அவர் வந்தா போதும், அவர் இருந்தா போதும், அவர் பிரசன்னம் வந்தா போதும், எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போய்விடும். அது சமபூமி ஆகிரும், மெழுகு போல கரைந்து உருகி போய்விடும்.
அது மாத்திரமல்ல, சடிதியாய் அவர் பெயர்த்து போடுவார். ஆமேன். அவ்வளவு பெரியவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா மலை போல பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை நீக்கி போடுவார். இன்னொரு வியூல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டருடைய பிரசனத்துல பர்வதங்களும் மலைகளுமே கரைந்து போகும், உருகி போகும் என்று பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். மலைகளே உருகி போகிறது என்றால் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டருடைய சமூகத்துல. ஆண்டருடைய சமூகத்தை இன்னைக்கு நிறைய பேர் அலட்சியம் பண்ணுகிறாங்க. ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆண்டருடைய பிரசனத்துல ஒரு மரியாதை இல்லாம நடந்து கொள்ளுகிற காரியங்கள் அநேகம் நம்முடைய சபைகள்ல, நம்முடைய வீடுகள்ல இன்னைக்கு காணப்படுகிறது. ஸோ ஆண்டருடைய சமூகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னால் அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துல மலைகளே கரைந்து போகிறது, பெயர்ந்து போகிறது, உருகி போகிறது. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நாகூம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதுல கர்த்தருடைய குணாதிசயங்கள், கர்த்தருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். தடையான காரியங்கள் வந்தாலும் தடைகளை தகர்க்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். கூடாத காரியங்கள் வந்தாலும் முடித்து கொடுக்கும் தேவன் என் பட்சம். என் தேவனால் எல்லாம் கூடுமே. எல்லாரும் சொல்லலாமா? என் தேவனால், என் தேவனால் எல்லாம் கூடுமே. என் தேவனால் எல்லாம், என் தேவனால் எல்லாம் கூடுமே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றும் என் கர்த்தர் நல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரே. எனக்கு எதிரான யுத்தம் வந்தாலும் வெற்றி தரும் தேவன் என் பட்சம். எனக்கு எதிராக யுத்தம் வந்தாலும் வெற்றி தரும் தேவன் என் பட்சம். தேவனால் ஜெயம் எடுப்பேனே, என் தேவனால் ஜெயம் எடுப்பேனே. என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். என் தேவனால் மதிலை தாண்டிடுவேன். என் தேவனால் எல்லாம் கூடுமே, தேவனால் எல்லாம் கூடுமே. பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாகூம் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த 1ஆம் அதிகாரத்துல நம்ம கர்த்தருடைய குணாதிசயங்கள் என்னென்ன, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இதுலயே நமக்கு 3 காரியம் தொடர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய கேரக்டர். 1, கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்று எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நம்ம பாடுற பாட்டு காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர்னு பாடுவோம். ஸோ உண்மையிலே அவர் நல்லவர் தான். அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் நல்லவராகவே வாழ்ந்து காட்டினார்.
தம்மை ஃபாலோ பண்ணின அத்தனை பேருக்கும் அவர் நன்மையான காரியங்களை செய்தார். மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல நன்மையான காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 ஆவியானவர் அவர் மேல இருந்தபடியினால நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் நன்மைகளை செய்தவர். ஏன்னா அவர் நல்லவர். நல்லவர் எப்பவுமே நன்மையானதான் செய்வார். ஸோ இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்லவராக இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். சோ அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். இந்த நல்லவரை நம்ம எப்பவுமே துதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடங்கள்ல கர்த்தரை துதிக்கிற அந்த வார்த்தையில வருகிற முதல் வார்த்தையே கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். 136ஆம் சங்கீதத்துல முழுவதுமே அப்படிதான், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசபாத்து பாடி துதிக்கும் பொழுதும் கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆலயத்தை கட்டி சாலமோன் ராஜா பிரதிஷ்டை பண்ணின பொழுதும் அங்க துதிக்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சோ நல்லவரை எப்பவுமே நம்ம துதிக்கணும். துதிக்க 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 நல்லவர் நமக்கு நன்மையான ஈவுகளை அருளி செய்வார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அதே வேளையில இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையா இருக்கிறார். இக்கட்டுன்னா ஆபத்து, போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், தீங்குகள், கேடுபாடுகள் வருகிற நாட்களில ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அரணான கோட்டையா இருக்கிறாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த நாட்களில ஒரு பெரிய கோட்டையே வைத்திருப்பார்கள் ராஜாக்கள். அந்த கோட்டை கதவு மட்டும்தான் திறந்து அது வெளியே போவாங்க வருவாங்க. மற்ற நேரங்கள்ல அடைத்து வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்னன்னா, அந்த கோட்டையை தாண்டி எந்த சத்துருக்களும் உள்ள வர முடியாது. அது மாத்திரமல்ல, எந்த விஷ பூச்சிகளோ மிருகங்களோ காட்டு மிருகங்களோ உள்ள வர முடியாது. அதற்காக தான் அவ்வளோ பெரிய கோட்டையை அவர்கள் கட்டி வைத்திருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அரணான கோட்டை. ஆபத்து வரலாம், இக்கட்டு வரலாம், ஆனால் அவருக்குள்ள நம்ம போயிட்டா அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் போகும் என் துருகமும் என் கோட்டையும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். இதே போல சங்கீதம் 91லயும் ஒரு அருமையான வார்த்தை, 2ஆம் வசனம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமேன். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறபடினால நம்ம எப்பொழுதுமே அவரிடத்திலே இருக்கணும், அவர் அண்டையில இருக்கணும். வேதத்திலே பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார், என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. அப்ப அந்த கன்மலை வெடிப்புல அந்த இடத்துல போய் இருந்தா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. அதே போலதான் எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரண்டை ஓடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன் என்று தாவீது சொல்லுவது போல, உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் தீங்கு வருதோ, தீங்கின் காலம், ஆபத்தின் காலம், போராட்டத்தின் காலம், இக்கட்டு காலம் எல்லாம் வரும் பொழுது நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க சரணடைந்து விடுங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க உங்களையே மறைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாப்பார். ஆமென். கர்த்தருடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். நாகும் 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல கடைசியில இப்படியாக வாசிக்கிறோம், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஸோ தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கும் போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியமா இருக்கிறது இல்லவா? ஆண்டவர் நம்மை ஒவ்வொருத்தரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், தம்முடைய உள்ளங்கைகள்ல நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், உலகத்துல எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி தெரியும், எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ அவருடைய உள்ளங்கை எவ்வளவு பெருசா இருந்தா நான் எல்லாரும் பேரும் எழுத முடியும் இல்லையா? அப்படி அவ்வளோ ஒரு பெரிய தேவன். உலகத்தெல்லாம் விட he is very big. எந்த ஒரு ஆலயத்திலையும் அவரை கண்டெயின் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு தேவன் நம்முடைய தேவன். நம்ம எல்லாரும் அவர் தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி, அந்த எம்எல்ஏ தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சாதாரண மனிதர்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறது உண்டு. ஆனா ஆண்டவரே சொல்லுகிறார், அவரே நம்மளை அறிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவனே நம்மை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. சங்கீதம் 31:19 வாசிக்கலாம்.
உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. இது ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? ஒண்ணு, நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததுனால நம்புகிறவர்களுக்கு நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்மையிலே ஆண்டவரை நம்புற நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. எப்பெல்லாம் அவரை நீங்க நம்புறீங்களோ அப்பெல்லாம் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்கிறதை அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கான நன்மையையும் அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஸோ ஏற்ற நேரத்துல நம்ம அந்த நன்மையை காண்போம். ஆமென். உண்மையிலே ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் நிறைய இதுல பார்த்தோம்ல. ஒரே சாப்டர்ல கிட்டத்தட்ட 10 காரியங்களை நம்ம பார்த்தோம். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வரைக்கும் நம்ம இப்படி யோசித்து பார்த்ததில்லை, வாசித்ததில்லை. உண்மையிலே இப்படிதான் நீங்க ஒரு சாப்டரை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் எழுதியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த அதிகாரத்துல ஆண்டவருடைய கேரக்டர்ஸ் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஸோ ஒருவேளை சில காலம் ஆண்டவரே நம்மளை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். சில காலங்கள் தண்டனை காலமாய் இருந்திருக்கலாம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம். சில காலம் ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம் சரியான வழியில செல்ல வேண்டும் என்பதற்காக. சில காலங்கள் நம்மளை கஷ்டமான பாதையில் அவர் நடத்துவார். நாம் இன்னும் அவரை நம்பணும், இன்னும் அவரை சார்ந்து கொள்ளணும், இன்னும் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலை அடையணும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உங்களுடைய தண்டனை காலம் எல்லாம் முடிந்து போனது. உங்களுடைய சிறுமையின் நாட்கள், நெருக்கத்தின் நாட்கள், வனாந்தரத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று. உங்களுக்கு இனிமேல் சந்தோஷமான நாட்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதுதான் எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சில காலம் நமக்கு சில சிறையிருப்புகள், சில போராட்டங்களினால சிறுமைப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை மகிமைப்படுத்துவேன், பெருக பண்ணுவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இனி நம்முடைய வாழ்க்கையில சிறுமை இருப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, மோசே ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 90ஆம் சங்கீதத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், ஆண்டவர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பியருளும், திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில நீங்க இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தினதுனால, எரிச்சல் படுத்தினதுனால அவர் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உங்களை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இனி வருகிற நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், மகிமையான நாட்கள். ஆமென். கர்த்தர் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மை உயர்த்தி சந்தோஷத்தினால நிரப்புகிற தேவன். ஆமென். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் வைத்திருக்கிற மற்றொரு ஆசீர்வாதத்தை 13ஆம் வசனத்துல வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நுகங்களை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தோளின் மேல பயங்கரமான சுமக்க முடியாத பாரமாகிய நுகம் காணப்படலாம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே இந்த பாரம், இந்த நுகம் எப்பொழுது என்னை விட்டு போகும் என்று வேதனையோடு கூட நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நுகத்தை நான் முறித்து போடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நுகம் என்று சொல்லும் பொழுது எகிப்தியருடைய நுகம், அசீரியருடைய நுகம், பாபிலோனின் நுகம், மீதியானியரின் நுகம் என்று வேதத்திலே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவிதமான நுகங்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சத்ருவின் நுகங்களையும், உன்மேல் இருக்கிற எல்லா நுகங்களையும் நான் முறித்து போடுவேன். அது மாத்திரமல்ல, கட்டுகளை அறுப்பேன். ஆமென். பலவிதமான கட்டுகள், மந்திர கட்டுகள், கவலையின் கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி கட்டுகள், போராட்டமாகிய கட்டுகள், இப்படிப்பட்ட கட்டுகள் வழியாக நீங்க போய்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுடைய எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார்.
ஆமேன். ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை பாருங்க, ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கை பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமானது. இதுவரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கட்டுகள் வழியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஆமேன். அடுத்ததாக நம்ம இந்த அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நாகும் 1:14. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன்னை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், கர்த்தர் நமக்காக கட்டளை கொடுக்கிற தேவன். ஆமென். வேதத்திலே ரூத்துடைய புத்தகத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுவார், வேலைக்காரர் ஒருவரும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உன்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல கூட உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஆமேன். தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர், மனிதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யாருக்கு கட்டளை கொடுக்கிறவர், மீனுக்கு கட்டளை கொடுக்கிறவர், காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறவர். இப்படி ஆண்டவர் எல்லா சந்தர்ப்பங்களையும் பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் கர்த்தர் கட்டளை கொடுத்தாரோ அங்கெல்லாம் பார்த்தா யாருக்காகன்னு பார்த்தா தேவ பிள்ளைகளுக்காக. ஸோ உங்களுக்காக கர்த்தர் கட்டளை கொடுப்பார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுப்பார். அதனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஐயோ எனக்கு அந்த ஆர்டர் வரல, இந்த மனுஷன் எனக்கு இதை செய்யலை அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கட்டளை கொடுத்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். ஆமென். அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது உன் பெயருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே இந்த வித்து விதைக்கிறது என்று சொல்லும் பொழுது அது மந்திரங்களை வைப்பதை குறிக்கிறது. பில்லி சூனிய கட்டுகளை வைப்பதை, மாந்திரிக கட்டுகள் வைப்பதை அது குறிக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் உன் பெயருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் வைக்கப்பட்டிருக்கலாம், மாந்திரிக கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கலாம், பில்லி சூனிய கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேருக்கு அந்த கட்டுகள்லாம் வைக்கும் பொழுது யார் பேருக்கு இதை கட்டு வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ பேரை சொல்லுவாங்க. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. அதுதான் எண்ணாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை. அப்போ அதே மாதிரிதான் ஆண்டவர் இனி நம்முடைய வாழ்க்கையில மந்திரங்கள் கிடையாது, தந்திரங்கள் கிடையாது, கட்டுகள் கிடையாது, பில்லி சூனியம் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஸோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கடைசியாக அந்த கடைசி வசனத்துல கடைசி பகுதியை வாசிக்கிறேன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இதை வைத்துதான் நீங்க அந்த பாடலை எழுதியிருப்பீங்க இல்லையா? உம்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம்ல. துஷ்டன் இனி வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. நம்முடைய பாதையில தடை செய்கிற சாத்தானின் கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை திருடுகிற சாத்தானின் கிரியைகள், விளைச்சலை கெடுக்க நினைக்கிற மீதியானியரின் ஆவிகள், நம்மளை பின்தொடர்ந்து வருகிற இந்த பார்வோனின் கிரியைகள், எல்லா துஷ்ட கிரியைகளையும் ஆண்டவர் சங்கரித்து போடுகிறார். நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயங்களை எல்லாம் நம்ம சந்தோஷமாய் அதை தியானித்து அவரை நம்பும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்ம வழியில எந்த துஷ்டனும் வர முடியாது. ஆகவே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லுகிறார், யூதாவே உன் பொருத்தனையை செலுத்தி பண்டிகைகளை ஆசரி. அப்போ பண்டிகைனாலே ஒரு செலிப்ரேஷன் இல்லையா? நம்ம ஆண்டவர் நல்லவர், அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுகிறவர். ஆகவே இனி நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சந்தோஷமா இருப்போம், கொண்டாடுவோம், பண்டிகைகளை ஆசரிப்போம் என்று சந்தோஷத்தோடு கூட நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து முதல் அதிகாரத்தை முழுவதுமாக நம்ம தியானித்தோம். முதல் அதிகாரத்துல 2 காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம். முதலாவது, கர்த்தருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதல் இடத்தை அவருக்கு கொடுக்காவிட்டால் அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருப்பார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்.
அடுத்ததாக அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்பதையும் பார்த்தோம். நமக்கு எப்படி நீதியை சரி கட்டுகிறாரோ அதே போல பகைஞருக்கும் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது தேவன் உக்கிர கோபம் உள்ளவர் என்பதை நம்ம பார்த்தோம். அவர் கோபப்பட்டாலும் அவர் நீடிய சாந்தமுள்ள தேவனாயும் இருக்கிறார். அடுத்ததாக அவர் மிகுந்த வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னும் பார்க்கும் பொழுது அவர் வழிகள் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் மலைகளை பெயர்க்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அவர் நல்லவர், அவர் அரணான கோட்டையுமாய் இருக்கிறார், அவர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தியானிக்கும் பொழுது முதலாவது அவர் நம்மளை சிறுமைப்படுத்த மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர் நம்முடைய அடிமைத்தன நுகங்களை, பாவ நுகங்களை எல்லாவற்றையும் முறித்தெறிகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக அவர் நமக்காக கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். காற்றுக்கு, இயற்கைக்கு, மனிதர்களுக்கு, தம்முடைய தூதர்களுக்கு, மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய காரியங்களுக்காக அவர் கட்டளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நம் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம், துஷ்டன் இனி நம் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில தொடரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இவெல்லாவற்றையும் மனதில் வைத்து இவ்வளவு மகத்துவமுள்ள தேவனை நம்ம துதித்து நம்ம ஜெபம் பண்ணி இந்த வேத தியானத்தை முடிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே, நாகும் முதல் அதிகாரத்திலிருந்து உம்முடைய குணாதிசயங்களை நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு மகிமையான, மகத்துவமான, வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆண்டவரே நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக ஆண்டவரை வழியை உண்டாக்குகிறவர், சமுத்திரத்தை ஆண்டவரை ரெண்டாக பிரிக்கிறவர், பர்வதங்களை உடைக்கிறவர் என்றெல்லாம் பார்த்தோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவர், நீ நல்லவர், இக்கட்டு காலங்களில அரணான கோட்டையா இருக்கிறீர், உம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறீர் என்று இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தொற்று நோய் நாட்களிலே, இந்த இக்கட்டு காலங்களிலெல்லாம் மட்டும் எங்களை நடத்தினீர் அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே குணாதிசயங்களை அறிந்து இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர எங்களுக்கு கிருபை தாங்க. அதே வேளையில் அப்பா, எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அவளோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் அப்பா. எவ்வளவு நாட்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ அதற்கு ஈடாக, துன்பத்து கண்ட நாட்களுக்கு ஈடாக உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியான நாட்களை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதங்கள், ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. எல்லா சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. துஷ்டன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வழியில வருவதில்லை அப்பா. அவனை முற்றிலும் நீ சங்கரித்து போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை திருடுகிற ஆவிகள், ஆண்டவரே முன்னேற விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தொடர்வதாக. இவர்களுக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பினாலும் நீர் கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இப்படி வசனத்தில் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர். தொடர்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம்
ஒரு புதிய தலைப்புல வேதத்தை தியானிக்க போகிறோம். இதற்கு இடையில உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம், நீங்க ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்து இதே மாதிரி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை குறித்து வைங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மன மகிழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். God bless you. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு முழு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்க தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்துல ஒரு எழுப்புதலை நம்ம காண்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.